பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம நாடகம் பார்க்க போகிறோம். இந்த காலத்தான ரொம்ப தேவையான முக்கியமானதை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்க. ஸோ the round of applause, please welcome them. கதாநாயகி அவங்க வீட்டுக்குள்ள வராங்க. ரொம்ப சோர்வா இருக்காங்க. ஓய்வெடுக்க நாற்காலியில உட்கார்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல தூங்கியே போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கனவு வருது. கனவுல கூட பசிக்குது. சரியான கும்பகர்ணியா இருப்பாங்களோ? சரி, கனவு தானே, நல்ல பிரியாணி பரோட்டான்னு வெளுப்பாங்கன்னு தானே நினைச்சீங்க. அதுதான் இல்ல. அவங்களோட உடல் உறுப்புகள்லாம் ஒன்னும் தனித்தனியா வெளியே வந்து பேச ஆரம்பிக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? மனுஷனுக்கு நான் மட்டும் இல்லைன்னா ஒரு சுவையான பிரியாணி கூட சாப்பிட முடியாது. ஐயோ ஐயோ, சரி பாவம் வளைச்சு போகட்டும், நான் சாப்பிடுறேன். கை நான் மட்டும் இல்லைன்னா சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியுமா? தண்ணி எடுத்து குடிக்க முடியுமா? வேற என்னதான் பண்ண முடியும்? சரியா, நான் தான் தெரியாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க 2 பேரும் ஓவரா பேசிருக்கீங்க. நான் மட்டும் இல்லைன்னா தட்டு கூட தெரியாது. அப்ப எப்படி சாப்பிடுவீங்க? இல்லைன்னே தெரியலையா? நான் தான் கெட்டு. என்ன இங்க சண்டை? நீங்க பேசுறது பார்த்தா ரொம்ப காமெடியா இருக்கு. வயிறு நான் மட்டும் இல்லைன்னா நீங்க சாப்பிடுறதே வேஸ்ட். நான் மட்டும் சரிச்சு சக்தி கொடுக்கலன்னா நீங்க இவ்வளோ பேசுறீங்களா? அப்படின்னா நான் தானே கெத்து. ஓ, உங்களுக்கெல்லாம் அவ்வளோ திமிராயிடுச்சா? நான் வேலை செய்யலப்பா. அப்பதான் உங்களுக்கெல்லாம் யார் அருமை தெரியும். நானும் வேலை செய்யலப்பா. இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு இருந்த மூளை இப்ப வெளியே வருது. ஏந்திரிங்க, சாப்பிடுங்க. ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நீங்க சண்டை போட்டதுனால அவர் மைங்கே விழுந்துட்டாரு. இப்படியே பண்ணிட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் மேலதான் போனோம். கண்ணு நீ பார்த்து, கை நீ எடுத்து கொடுத்து, வாய் நீ சாப்பிட்டாதான் வயிறு ஜீர்ணாய் நம்மளுக்கு சக்தி கொடுக்க முடியும். அப்பதான் நம்ம எல்லாரும் உயிர் வாழ முடியும். இனிமே நாங்க ஒற்றுமையா இருக்கோம். கனவந்த கூட நியாயம் வேணாமாடா? நன்றி, வணக்கம். இவங்களை எல்லாரும் வந்து இவ்வளோ நல்லா ட்ரெயின் பண்ண செந்தில், வனிதா, உங்கள் 2 பேருக்கும் வந்து தமிழ்ச்சங்க சார்பாக எங்களுடைய நன்றி. இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து மேடையில் வந்து பண்ண அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு விஷயம் நான் 2 பேருக்கும் பண்ணல.
ஒவ்வொரு பெற்றோர்களும் மிகுந்த முயற்சி எடுத்து பண்ணாங்க. குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் கூட ஆனாங்க. நல்லா மதுரா மற்றும் எல்லா பெற்றோர்களுக்கும் மிகுந்த நன்றி. இது ஒரு முயற்சியாக பண்ணோம். அது ரொம்ப நல்லா வந்து தான் கிடைச்சி. நீங்களும் மகிழ்ந்துன்னு நினைக்கிறோம். சூப்பர் சூப்பர். ஒரு குறுந்தகவல். இது வந்து நாங்கள் 3 நாளில் பிளான் பண்ணி குழந்தைங்களை ப்ராக்டிஸ் பண்ண வச்சது. செந்திலுக்கு தான் அந்த கிரிப்பு. அப்போ இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஃபோட்டோ கிடையாது, ஒரு ஃபோட்டோவும் அனுப்ப மாட்டேன், டெலிட் பண்ணிவிட்டேன். நான் போட்டு நீங்கள் பின்னாடி நின்றுக்கோங்கண்ணா. கிருஷ்ணா போய் நின்றுட்டு சூப்பர். க்ளோஸாக வந்துங்க. எல்லாம் இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ரெடி 1 2 and 3. இங்கே பாருங்க. கீழே இங்கே பாரு கவின் பாரு, இங்கே பாரு. இங்கே பாருங்க.